பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வினோத் கூப்பிட்டு போய் கமருதீனா உன்னை இதுக்காக தான் பிளான் பண்றாங்கன்ற மாதிரி பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வினோத் செஞ்ச ஒரு விஷயம் சோசியல் மீடியாவே பரபரப்பாகி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து பார்வதி இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். பார்வதியும் வியானாவும் சில விஷயமான பிளான் பண்ணி டாஸ்க்ல எக்ஸிக்யூட் பண்ணோன்ற மாதிரி சில பிளானிங்கும். அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு மெயினான 4 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை எனக்கு பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ த கானா வினோத் அப்படின்ற நபர் நேற்று ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நைட்டு உங்களுக்கு காலில் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பக்கம் அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த கேப்டன் தேர்ந்தெடுக்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப பக்கத்தில் அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு ஆம் பீட் இருக்குல்ல, அக்கிள் இங்கே கரெக்டாக அந்த இடத்துல அரோரா ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கை வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறார். அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காகவும் கேவலமாக இருக்குது. இட் இஸ் நாட் ஏ குட் பிஹேவியர் அப்படின்றது தான். என்னதான் நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் அரோரா பழகினாலுமே அது பார்க்கும்போது நல்லா இல்லை. அந்த பொண்ணு என்னதான் அது இது எதுவுமே ஓப்பனாக பேசலை, வெளிப்படுத்தலைனாலுமே அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணியே ஆகணும். எப்படி திவாகர் பெண்கள் கூட ரீல்ஸ் பண்ணும்போது அவர் வேற மாதிரி பார்க்குறாரு, வேற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அட்ரஸ் பண்ணுமோ அதே ரீதியில தான் இருக்கு. என்ன இதை இப்படி பண்றது தப்பா இருக்கு. ஸோ அதை பிஹேவ் வித் த லிமிட்ஸ். என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி இது பார்க்கும்போது அது நல்லா இல்லை, கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. கானா வினோத் இதை மாத்திக்க வேண்டியது இருக்கு. இதே மாதிரி பல வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். இது ஒன்று. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கிளிப்ல பார்த்தீங்கன்னா அரோரா வயிற்றுல சிக்கலக்கா கொட்டுற மாதிரி போறாரு. அரோரா அந்த கிச்சன் ஏரியாவில் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து கேமரா ஃபோக்கஸ் ஆகி அப்படியே கானா வினோத் மாதிரி பக்கம் வருது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய வீடியோ கிளிப்ஸ் இப்போ கானா வினோத் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து வரிசையாக டேக் பண்ணி, ஸோ ஒரே ஒரு இன்சிடென்ட், அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்சிடென்ட் மாட்டினா போதும் ஒட்டுமொத்த வரலாறுமே எடுத்து புரட்டி போடுற மாதிரி சம்பவம் மாறிடும். அதான் ஒரு 100 நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் அந்த 100 நல்ல விஷயத்தையும் மாற்றி விட்டுரும் இல்லையா. அந்த கேட்டகரியில தான் இப்போ கானா வினோத் சிக்கியிருக்கார் அப்படின்றது. ஸோ தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி திவாகரான நிலைமையில இவரு தன் கையால் கெட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அது பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அதை அரோராவை எதிர்த்து பேசி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை. ஸோ பல இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு கானா வினோத், ஃப்ரெண்டாக இருக்காரு, விளையாடுறாரே நினச்சிட்டு அவங்க விட்டுருக்கலாம். பட் அது விளையாட்டு இல்லை. விளையாடுறதுக்குன்றது ஒரு வரமுறைகள் இருக்கு. ஸோ அந்த வரமுறைக்குள் இடையில் விளையாடினா ஓகே. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, டிஸ்கஸ்டிங்காக இருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்கு. இது கானா வினோத் கிட்ட இருந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படின்றதான். ஒரு பக்கம் பாடி ஷேமிங் பண்ணுறாரு, இப்போ இது வேற. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா எப்படி திவாகரோட நேம் போச்சோ அதே மாதிரி தான் கானா வினோத்தும் ஆவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் அதை திருத்திக்கிட்டா நல்லது. அதுக்கு அட்ரஸ் பண்ணணுமே. அவருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாதானே திருத்துவாரு. தப்புன்னு தெரியாத வர்றது வரையும் அது திருத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது இன்னும் ஓவர் த போர்டு போச்சுன்னா இது அவருடைய நேமுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நல்லது இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோவில் இந்த ஒரு டாப்பிக்கை ஓரம் கட்டிடுறேன். அடுத்து இன்னொரு டாபிக் போவோம். என்ன பண்ணிட்டாங்க, அந்த கீ மேட்டர் இருக்கு இல்லையா, கெமி 2வது ஸ்பூன் கேட்டாங்கன்றது தெரியாது, அவர் எல்லாருக்கும் கேட்டாருன்னு நினைச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கமருதீன் கிட்ட விட்ட கமருதீன் காண்டாயிட்டாரு. அவனை நான் போய் கேட்கறேன்டா, சண்டை போடுறேன்டா அப்படின்ற மாதிரி சண்டை போறதுக்கு ரெடி ஆகிட்டு நைட்டு ஆர்வமாக போறாரு. உடனே இல்லை போவாத கமருதீன், ஃப்ரீ ஆகுடுன்ற மாதிரி பேசி அங்கே ஃப்ரீ ஆகுட வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கானா வினோத் தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொல்றாரு கமருதீன் கிட்ட, டே அவங்க சொல்றாங்கன்ற மாதிரி நீ போய் சண்டை போட்டுறாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க உன்னை வச்சு காய நகர்த்தலான்னு பார்க்குறாங்க, உன்னை வச்சு கேம் பிளே பண்ணலான்னு நகர்த்துறாங்க. இப்போதான் உன் ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு. 2 பேரும் நாமினேஷன் வராமல் ஜாலியாக போயிட்டு இருக்க. அவங்க சொல்றாங்கன்ற பேரில் போயிட்டு நீ வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட போற, அது உனக்கே திரும்பிடும். ஸோ கம்முன்னு இருந்தியா விட்டுரு, ஃப்ரீயாக விட்டுரு, எதுவுமே பண்ணாத. வேணும்னா நீ போய் கெமி கிட்ட பேசி ஏதாவது சால்வ் பண்ண ட்ரை பண்ணி தாண்டி அவங்க சொன்னாங்கன்னு போய் கேட்டு சண்டை போட்டு அவங்க நினைச்சு காயா மாறிடாத அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துட்றாரு. அதையும் ஓகே மச்சான் புரியுதுன்ற மாதிரி கமருதனும் கேட்டு வந்துடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்வதி மற்றும் வியானா கிச்சன் டீம்ல இருக்காங்க. ஸோ பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு டாஸ்க் பண்ணலான்ற மாதிரி அமித் கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. அமித் என்ன சொல்றாரு, அக்கா தங்கச்சி மாதிரி நீங்க பண்ணுங்க, ட்ரெஸ்ஸஸ் சண்டை போட்டுங்க, இந்த மாதிரி பண்ணால் ஒரு ஸ்கிட்டு போகும், அதில் வச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது வியானா ஓகே தான்.
நல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். ஆல்ரெடி நீ பண்ற மாதிரி தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதையும் அழகா எக்ஸிக்யூட் பண்ணா சூப்பரா டிராவல் பண்ணலான்ற மாதிரி இந்த ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. ஸோ இது அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த நிலைமையில இருக்கா அப்படின்றத மட்டும் டீட்டெயிலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திவ்யா அவர்கள் முதல் இடத்துல 14.93 52,423 வாக்குகள். ஸோ திவ்யாவுக்கு இதுக்கப்புறம் ஒரு டிராபேக் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா கூட இருக்கிறதால திவ்யாவுக்கு வந்து நெகட்டிவ் தான் ஆகுமே தவிர்த்து பாசிட்டிவ் ஆகாது. பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கு, ஆனால் அதை வெளியே வர விடாம சாண்ட்ரா தடுத்துடுறாங்க. சாண்ட்ரா கூட இருந்தா முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்து 2வது இடத்துல பார்வதி 13.37 46,958. ஸோ இங்க கிட்டத்தட்ட ஒரு 6,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பார்ப்போம், பார்வதி கொஞ்சம் ஷட்டிலா தான் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வேலைகளும் நகர்த்துறாங்க, அது பார்ப்போம். 3வது இடத்துல விக்ரம் 10.78 37,000 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட பார்வதிக்கும் விக்ரமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் டெஃபினெட்லி இருக்கு, 10,000 வாக்குகள் இருக்கு. ஓகேவா? ஸோ விக்ரம் மிஞ்சறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைட்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே, பட் பார்ப்போம். அடுத்து சுபிக்ஷா 9.3 32 சுபிக்ஷா இல்லை, ஐயோ சாண்ட்ராவா, சாண்ட்ரா 9.3 32,664. ஸோ இவங்களோட ஓட்டுமே கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு அப்படின்றது. சாரி, சபரியோட வாக்குகள். அடுத்து கெமி 7.68 26,000. ஸோ கெமிக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் போஸ் உள்ள வந்து கெமியோட ஓட்டை வேற மாதிரி மாற்றி மேலே எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. இல்லைனா கெமி டான்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய நபர் தான், கண்டிப்பா அபிஷியல்ல டான்சர்ல தான் இருப்பாங்க. அடுத்து சாண்ட்ரா 6.67 23,000 வாக்குகள். ஸோ கெமிக்கும் சாண்ட்ராக்கும் 3,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சாண்ட்ரா வந்து நெகட்டிவ்ஸ் அப்போ அதிகமா இருக்கு, அவங்களோட உண்மை முகம் வெளியே வந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு டிராபேக் தான். அடுத்து கனி அவர்கள் 6.23 21,860. ஸோ கனிக்கும் சாண்ட்ராக்கும் 2,000 வாக்குகள் தான். ஸோ கனி எப்படியாவது சாண்ட்ராவை மிஞ்சி போனா இட் வில் பி குட் ஃபார் கனி. அடுத்து அரோரா 5.98 20,000 வாக்குகள். ஸோ அரோராக்கும் கனிக்கும் 1,000 வாக்குகள், 2,000 வாக்குகளா? ஸோ நியர்லி 1,000 வாக்குகள் தான். ஸோ அரோராவும் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ பெருசா இப்போ நெகட்டிவ்ஸ் வர்றது இல்லை. அடுத்து வியானா 5.87 26,000 வாக்குகள். ஸோ அரோராக்கும் வியானாக்கும் ஒரு டஃப் காம்படிஷன், ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த பொறாமை, இந்த கியூட்னஸ் போட்டி போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்ப்போமே. அடுத்து பிரஜன் 5.77 20,000. ஸோ பிரஜனு வியானா அரோரா 3 பேருக்கும் டஃப் காம்படிஷன் மக்களே ஹெவியா போகுது. ஸோ அடுத்து டேஞ்சர் லிஸ்ட் என்று அழைக்கப்படும் இடத்தில் 3 பேர் இருக்காங்க, சுபிக்ஷா, அமித் மற்றும் ரம்யா. சுபிக்ஷா 16,000 ஓட்டுகள். ஸோ பிரஜனுக்கும் சுபிக்ஷாக்கும் 4,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அமித்தும் 4.67 16,395 100 ஓட்டுகள் தான் அமித்துக்கும் சுபிக்ஷாக்கும். மேலே போகலாம், கீழே வரலாம், கீழே வரலாம், மேலே போகலாம், அந்த கேட்டகரி. ரம்யா 4.11 14,000 வாக்குகள். ஸோ ரம்யாக்கும் அமித்துக்கும் சுபிக்ஷாக்கும் 2,000 வாக்குகள் இருக்கு. ஸோ ரம்யா வந்து என்னதான் நைட்டு அழுகை இதெல்லாம் போட்டாலும் ரம்யாக்கு இந்த வாரம் பாயசம் போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அன்அபிஷியலை பார்க்குற வரையும். அபிஷியல்லி இதே நிலைமையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரம்யா இருப்பாங்க, பிரஜன் இருப்பாங்க, சுபிக்ஷா இருப்பாங்க, கெமி இருப்பாங்க. இந்த 4 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.